ஒரு மண்டல கால அளவு என்பது 42 நாட்கள் முதல் 48 நாட்கள் வரையிலுமே நீடித்திருக்கும். அதனுடைய குறைந்தபட்ச கால அளவு என்பது 42ஆகவும், எப்படி நம்ம ஒரு மாச காலம்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு 28 தேதி மட்டும் வருதோ, அதே மாதிரி மினிமமா சொன்னோம்னா நமக்கு அது 42 நாட்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வைகாசி மாசம் 32 தேதி வர்ற மாதிரி மேக்சிமமா ஒரு மண்டல காலத்தினுடைய அளவு என்பது 48 நாட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகபட்சமாக 48 நாட்கள், குறைந்தபட்சமாக 42 நாட்கள். அப்ப நான் இப்ப எப்படி சார் என்னுடைய விரதத்திற்கு நான் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த தேதியிலே மாலை இட்டீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். தேதின்னு சொன்னா எது தெரியுமா? ஒரு திதியை தான் குறிக்கிறது. இப்படி எடுத்துக்கலாமே. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வளர்பிறை சஷ்டி திதி நாளன்று மாலை அணிந்திருக்கிறீர்கள் விரதத்திற்காக. இன்று முதல் நான் ஒரு மண்டல கால அளவு விரதம் இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தினை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால், அந்த வளர்பிறை சஷ்டியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அடுத்த மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி வரை ஒரு மாதம் என்பது வந்து விடுகிறது. அந்த வளர்பிறை, அதாவது அடுத்த மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியிலிருந்து தேய்பிறை சஷ்டி என்பது வரும் தெரியுமா? அதோடு 3 பட்சங்கள் என்பது முடிவாகிறது. ஆக இந்த 3 பட்சங்களையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அது 45 நாளில் இருந்து 48 நாட்களுக்குள்ளாக ஒரு கால அளவினை கொடுத்திருக்கும். இந்த மண்டலம் என்பது எதனை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த திதியிலே நாம் ஆரம்பித்தோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த திதியிலிருந்து அடுத்த மாதத்திலே வரக்கூடிய அதே திதி வரை ஒரு மாத காலம், அதனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பட்சம்னு சொல்றோம் இல்லையா, அது வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ, அதே திதியானது என்றைய தினத்திலே வருகிறதோ, இது மூன்றையும் இணைத்து 3 பட்சங்கள் ஒன்றாக இணைந்ததுதான் ஒரு மண்டல கால அளவு என்பது. ஆக 45 நாட்களாகவும் வரலாம், அது 46 நாட்களாகவும் வரலாம், 47 வரலாம், அதிகபட்சமாக 48 நாட்கள் வரை வரும். ஆக இதுல எந்த விதமான குறையும் வந்துவிடக்கூடாது என்பதால், நம்ம அங்க எந்த விதத்திலே நம்முடைய விரதத்திற்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்பதால் தான் அந்த நம்ம கால அளவினை நமக்கு கணக்கிட தெரியல. அப்படிங்கிறதுனாலதான் என்ன பண்ணிட்டான்னு சொன்னோம்னா, அதிகபட்சமா இருந்தா தப்பில்லையே, அது குறைஞ்சிடக்கூடாது தானே அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சமான அந்த 48 நாட்கள் என்கின்ற அளவையே ஒரு மண்டல கால அளவாக நம்முடைய பெரியவர்கள் தீர்மானித்து நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள்.